டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி 28 ஆசிரியர்களுடைய நியமனத்தை கொண்டு வராங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அரசாணையாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீதிமன்றத்துலேயும் வழக்குகள் பார்த்திங்கன்னா முடியும் தருவாயில் இருக்குங்க. ஸோ இந்த இறுதிக்கட்ட நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு தான் எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இறுதிக்கட்ட தீர்ப்பு வரும் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த இறுதிக்கட்ட தீர்ப்பில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட முதற்கட்டமாக 400 பேருக்கு பணியானையும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை மேற்கோள் காட்டி 2000 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தையும் வழங்க இருக்காங்க. இதற்குண்டான கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு வருது. ஸோ வெயிட்டேஜ் முறையாக சீனியாரிட்டி முறையாக என்ன முறைகளை பின்பற்றி அவர்களுக்கு பணியை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. டிஆர்பியில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் நியூஸாக பேசப்பட்டு வருதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு பணியாளர்களை இடமாற்றம் செய்ய புதிய உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் இம்மாத இறுதிக்குள் அரசு பணியாளர்களை இடமாற்றம் செய்ய தமிழக அரசுக்கு தேர்தல் தலைமை அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம். 3 ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு பணியாளர்களை இடமாற்றம் செய்ய புதிய வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் 3 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியரும் எங்கே ஒரே இடத்துல இருந்தால் அவங்கள பார்த்திங்கன்னா உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அதனால் தற்சமயம் நீங்கள் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய 2024 உண்டான அறிவிப்பு வரும் திங்கட்கிழமை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அது மட்டுமே கிடையாது, டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய அறிவிப்பும் அதன் மூலமாக வரும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள். டெட் தேர்வில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் கடுமையான முறையில் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குன்ற அளவுக்கு யோசிச்சுட்ருக்காங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.